ஒரு நாள் நோபித்தா தன் வீட்டில் சோகமாக உட்கார்ந்திருந்தான். பள்ளியில் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்திருந்தார்கள். அப்போது டோரேமான் ஒரு புதிய கதவை காட்டினான். நட்பு உலகக் கதவு. அதை திறந்தவுடன் நோபித்தா நேராக தாதாப்பூருக்கு வந்துவிட்டான். அங்கே தைரியமான சிறுவன் பீம் அவனை பார்த்தான். நோபித்தா பயந்தாலும் பீம் சிரித்துக்கொண்டு, "பயப்படாதே நண்பா, இங்க யாரும் பலவீனமில்லை" என்றான். அதே நேரத்தில் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. காட்டிலிருந்து வந்த யானை குடிசைகளை சேதப்படுத்திக் கொண்டிருந்தது. நோபித்தா தன் புத்தியை பயன்படுத்தி யானையை அமைதிப்படுத்த ஒரு யோசனை சொன்னான். பீம் தைரியமாக அதை செயல்படுத்தினான். யானை அமைதியானது. கிராமம் மகிழ்ச்சியடைந்தது. பீம் சொன்னான், "தைரியமும் புத்தியும் சேர்ந்தால்தான் உண்மையான வெற்றி." நோபித்தா சிரித்தான். அன்று இரண்டு உலகங்களில் பிறந்தாலும் நட்பு ஒன்றே மொழி என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.